யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒவ்வொரு காய்கறியும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. பீட்ரூட்டை கிள்ளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். ஆனால் நான் எப்படி தெரியுமா, எல்லா காய்கறியும் அள்ளி போட்டு வாங்கணுன்றது தான் என்னோட ஹாபிட்டு. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஒரு வழியாக இது எல்லாத்தையுமே என்ன கையில் கிடைக்குதோ எல்லா காய்கறியுமே ஒரு 80 to 90% வந்து கவர் பண்ணிட்டேன். ஒரு 1500க்கு காய்கறி பழங்க மட்டும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்து 500 தாண்டவே மாட்டாங்க காய்கறி வாங்குறது. நான் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு போய் என்ன திட்டு வாங்க போகிறேன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க. ஃபைனலாக எங்கள் அம்மா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டாங்க. ஏன்னா 1500 ரூபாய்க்கு என் வாழ்நாள் இது வரைக்கும் வாங்கண்டே இல்லை காய்கறிலாம் சொல்லிட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? எங்க அம்மா இந்த ஷாப்ல இருந்து மீள்றதுக்கு நானே இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இதை எப்படியே